முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் டைம் கிடைக்குமா? தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்து பேசாம 3 மணி நேரம் கூலி படம் பார்த்த உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் டைம் கண்டிப்பா இருக்கும்னு நாங்க நம்புறோம். ஒரு ஊடகமாக எந்த விதமான பக்க சார்பும் இல்லாம மக்களின் குரலாக சில கேள்விகளை உங்க முன்னாடி வைக்கிறோம். ஒரு அசம்பாவிதத்துல உங்களுடைய திராவிட மாடல் அரசினுடைய செயல்பாடு எல்லோரும் பாராட்டுற வகையில் இருந்தது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அது உண்மைதான். அப்படி நீங்க செயல்பட்டும் ஏன் உங்களுடைய செயல்பாடு விமர்சிக்கப்படுது அப்படிங்கறத நீங்க யோசிச்சீங்களா? ஏன்னா உங்களுடைய 4.5 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியினுடைய சரித்திரம் அப்படி இருக்கு. கொலைகள் அதிகரித்து ரத்தமயமாகவும் அலட்சியத்தின் சிகரமாகவும் உங்களுடைய ஆட்சி திகழ்ந்துகிட்டு இருக்கு. கரூர் சம்பவத்தை முன்வைத்து மக்கள் மனதுல உங்களுடைய ஆட்சி மேல பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுது. அது என்ன அப்படிங்கறது ஒரு லிஸ்ட் போடுவோமா? சென்னையில இருந்து கரூரை விட கள்ளக்குறிச்சி தான் பக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா முதல்வரே? இன்னைக்கு கரூர்ல இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்ச உடனே பதறி போய் ஓடோடி போன உங்களுடைய கண்கள் எல்லாம் கலங்கி நின்னுச்சு. ஆனா அன்னைக்கு 64 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்களே, அப்போ உங்களுடைய கண்கள் எல்லாம் கலங்கலையே. நேர்ல கூட நீங்க போலையே. ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போறதுக்கு உங்களுக்கு வழி தெரியாதா? இன்னும் சொல்ல போனா மரக்காணத்திலையும் செங்கல்பட்டுலையும் 22 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்க. அந்த விஷயத்தை சரியாக கையாண்டிருந்தாலே கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்திருக்காது அப்படின்னு உங்களுடைய உளவுத்துறை உங்களுக்கு நோட் போட்டாங்களே, அதையாவது நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த அசம்பாவிதத்துல கலெக்டரை கையை காட்டிட்டு சாமர்த்தியமாக ஒதுங்கினவர் தானே நீங்க? அது சரி, கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனவங்களும் கரூர்ல கூட்டத்துக்கு போய் இறந்த அப்பாவி மக்களும் ஒன்னா அப்படின்னு உங்களுடைய அனுதாபிகள் எல்லாம் கேட்கறாங்க. ஆனா கரூருக்கு விஜய் சரியான நேரத்துக்கு வந்திருந்தாருன்னா இந்த அசம்பாவிதமே நடந்திருக்காது அப்படின்னு இன்னைக்கு சொல்ற நீங்க, அன்னைக்கு மரக்காணம் சம்பவம் நடந்த போதே துரிதமான ஆக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா அடுத்ததா கள்ளக்குறிச்சியில 64 பேர் செத்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஏன் தெரியாம போச்சு? இன்னைக்கு கரூர் சம்பவத்துல நீங்க காட்டுற உணர்ச்சியும் வேகமும் அன்னைக்கு ஏன் இல்லாம போச்சு முதல்வரே? இதுல கொடுமை என்னன்னா, கள்ளக்குறிச்சியில 64 பேர் சாகிறதுக்கு காரணமாக இருந்த அந்த கள்ளச்சாராயத்தை போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே வச்சு வித்திருக்காங்க. உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற போலீஸுக்கு தெரியாம நிச்சயமாக அப்படி விற்கப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இதுக்கெல்லாம் நீங்க பொறுப்பேற்க முடியாதுன்னா வேற யார் பொறுப்பேற்பாங்க முதல்வரே? கள்ளக்குறிச்சி விஷயத்தை கூட நீங்க மறந்திருப்பீங்க. ஆனா மெரினா நிகழ்ச்சியை மட்டும் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நாங்க நம்புறோம். கரூர் மாதிரியே அந்த நிகழ்ச்சியிலையும் மக்கள் கூட்ட நெரிசல்ல சிக்கி மூச்சு விட முடியாம தண்ணீர் இல்லாம மயக்கம் போட்டு தங்களுடைய உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா முதல்வரே? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் முதல் வரிசையில குடும்பத்தோட உட்காந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து சாகசங்களை எல்லாம் ரசிச்சிட்டு இருந்தீங்கல்ல. அந்த கூட்டத்துல 5 பேர் செத்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது பாவம். இத்தனைக்கும் இந்த கூட்டம் நடந்தது கரூர் மாதிரி ஒரு குறுகிய இடத்துல கிடையாது. ஆசியாவின் 2வது மிகப்பெரிய கடற்கரையான மெரினாவில் நடந்துச்சு. இடம் மட்டும் இல்ல, கரூர் மாதிரி இது ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டமும் கிடையாது. எல்லாரும் குடும்பமாக இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. அதுல 5 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய இறப்புக்கு யார காரணம் சொல்ல போறீங்க முதல்வரே? விஜயனுடைய தவறுகளை நியாயப்படுத்தவோ இல்ல திசை திருப்பவோ நாங்க இதையெல்லாம் உங்ககிட்ட கேட்கல. நீங்களும் அதே தப்பதான் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத உணர்த்துறதுக்கு தான் இதையெல்லாம் நாங்க சுட்டி காட்டுறோம். மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம்னு கிராமத்து பக்கம் எல்லாம் சொல்லுவாங்க. உங்களுடைய செயல்பாடும் அப்படித்தானே இருக்கு முதல்வரே. உங்களுடைய ஆட்சிக்கு நீங்க கொடுக்கிற பிராண்ட் திராவிட மாடல். சமூக நீதி தான் அந்த பிராண்டினுடைய வேல்யூன்னு நீங்க விளம்பரப்படுத்துறீங்க. விளம்பரம்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். செயல்பாடற்ற வெறும் பேச்ச விளம்பரம்னு தானே சொல்ல முடியும். வேங்கை வயல் மக்கள் குடிக்கிற தண்ணியில கலக்கப்பட்ட மலத்தின் நாற்றத்தை விட நீங்க நேர்ல போய் ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிக்காம வாக்கரசியல் செஞ்சீங்கல்ல, அதனுடைய நாற்றம் இன்னும் மோசமாக வீசுது முதல்வரே. சாகிற வரைக்கும் மறக்க முடியாத வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த மக்களையே குற்றவாளி கூண்டுல ஏத்துறதெல்லாம் என்ன மாதிரியான சமூக நீதி முதல்வரே? கரூர் அசம்பாவிதம் நடந்து இத்தனை நாட்களுக்கு பிறகும் நேர்ல போய் விஜய் ஆறுதலா 4 வார்த்தை பேசல அப்படின்னு உங்க கட்சிக்காரங்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. அந்த ஆதங்கம் எல்லோருக்கும் இருக்குதான். ஆனா அதே ஆதங்கம் தான் கள்ளக்குறிச்சிக்கும் வேங்கை வயலுக்கும் நீங்க ஏன் போகல அப்படின்னு இப்ப வரைக்கும் மக்களுடைய மனசுல இருக்கு. அந்த ஆதங்கம் நியாயம்தான் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் ஏன் உங்களுக்கு புரியல முதல்வரே? வேங்கை வயல் மட்டும் கிடையாது, நெல்லையில கவின்குமாரனுடைய ஆணவ கொலையிலையும் உங்களுடைய சமூக நீதி வேஷம் அம்பலமானது. அதுக்கும் முதல்வர் ஏன் நேர்ல போகல அப்படின்னு கேட்க போறேன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. திமுக ஒரு பிற்படுத்தப்பட்டோருக்கான கட்சி. ஒடுக்கப்பட்டவருடைய நலன் உங்களுக்கு 2ஆம் பட்சம் தான் அப்படின்னு காலங்காலமாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டு உண்மைதானோ அப்படின்னு மக்களை யோசிக்க வச்சிருச்சு. ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வரதுக்கு திராவிட மாடல் அரசை விட்டா வேற யார் இருக்கா அப்படின்னு உங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் நம்பினாங்க. சாதி மறுப்பு திருமணம் தான் சாதிகளை ஒழிக்கிறதுக்கான முதல் படின்னு சொன்னாரு பெரியார். அவருடைய வழியில நடக்கிறோம்னு சொல்லிக்கிற நீங்க ஆணவ படுகொலைகளுக்கான சிறப்பு சட்டத்தை கொண்டு வர முடியாதுன்னு சமூக நீதியை குழி தோண்டி புதைச்சிங்க. அநீதிகளை கண்டுக்காம போறதே உங்களுடைய சமூக நீதி ஸ்டைல் ஆயிருச்சு முதல்வரே. சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். சமீபத்துல நீங்க நடத்தின கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில ஒரு மாணவன் தன்னுடைய தாய் துப்புரவு பணி செய்யறதாக சொல்லுவாரு. உடனடியாக நீங்க அவர்கிட்ட இருந்த மைக்க வாங்கி துப்புரவு பணியாளர்கள் சொல்லக்கூடாது, நம்மளுடைய ஆட்சியில தூய்மை பணியாளர்கள் தான் சொல்லணும் அப்படின்னு நீங்க ரொம்ப பெருமிதமா பேசுனீங்க. அதை பார்த்து எங்களுக்குமே புல்லரிச்சிச்சு. ஆனா 13 நாட்களா ரிப்பன் பில்டிங் வாசல்ல இரவு பகலா போராடின தூய்மை பணியாளர்களை உங்களுடைய பிரச்சனை என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு இந்த அரசாங்கத்துல ஒரு நாதி இல்லையே முதல்வரே? தரதரன்னு இழுத்து அராஜகமான முறையில அவங்க கைது செய்யப்படுற அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் நீங்க அவங்கள சந்திப்பீங்க, அவங்களுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து வைப்பீங்கன்னு அவங்க ரொம்பவே நம்பினாங்க.
இத்தனைக்கும் அவங்க கேட்டதெல்லாம் புதுசு கிடையாது. நீங்க தேர்தல் வாக்குறுதியில வாக்குகளை பெறுவதற்காக என்ன சொன்னீங்களோ அதைத்தான் அவங்க செஞ்சு கொடுக்க சொல்லி கேக்குறாங்க. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்ற நீங்க அன்னைக்கு வீதியில போராடிட்டு இருந்த தூய்மை பணியாளர்களை ஏறெடுத்து கூட பார்க்காம கூலி படத்தினுடைய சிறப்பு காட்சியை பார்க்க போனீங்களே. ரோம் நகரம் பத்தி எறியும் போது பிடில் வாசிச்ச நீரோ மன்னனை நாங்க நேர்ல பார்த்த தருணம் அது. போராடின தூய்மை பணியாளர்களை எல்லாம் விரட்டி அடிச்சுட்டு போராட்டத்துல ஈடுபடாத தூய்மை பணியாளர்களை உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு டீ கொடுத்தீங்க பாத்தீங்களா? அசத்திட்டீங்க முதல்வர். தூய்மை பணியாளர்கள் மட்டும் கிடையாது, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், போக்குவரத்து ஊழியர்கள்னு பலதரப்பட்ட மக்களும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போ வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. சொல்லாததை கூட செய்வான் இந்த ஸ்டாலின் அப்படின்னு பெருமிதமா பேசிக்கிற நீங்க சொன்னதையே செய்ய மாட்டீங்களே. இந்த கொடுமையை யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியாம நிக்கிறாங்க அரசு ஊழியர்கள். இது மட்டுமா, எதிர்க்கட்சியாக இருந்தபோது விவசாயிகளுடைய பாதுகாவலனாக 8 வழிச்சாலை திட்டத்துக்கு எதிராக நின்னீங்க. ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு ஏர்போர்ட்டுக்காக பரந்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரையே தாரை வார்க்கத்துக்கு துடிக்கிறீங்க. அந்த மக்களுடைய கதல் உங்க காதுக்கு ஏன் கேட்கவே மாட்டேங்குது? பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்குன்னு எதுலதான் உங்களுடைய ஆட்சி முழுமையாக செயல்படுது? அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்க. திருவண்ணாமலையில ஒரு பெண்ணை போலீஸ்காரங்களே பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க. சென்னையினுடைய முக்கியமான ஒரு பகுதியில தேசிய கட்சி ஒன்றினுடைய மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொல்லப்படுறாரு. இப்படிதான் உங்களுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது முதல்வரு. நகை திருட்டு, பணம் திருட்டு, பொருள் திருட்டு இதெல்லாம் அதிகரிச்சிச்சுன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா வறுமையில இருக்கிற ஏழை மக்கள் கிட்ட இருந்து கிட்னி திருட்டு அதிகரிச்சிருச்சு. இதை என்னன்னு சொல்றது முதல்வரே? சரி, அந்த கிட்னி திருட்ட நீங்க தான் விசாரிக்கல அப்படின்னா நீதிமன்றம் ஒரு குழு அமைச்சு விசாரிக்க சொன்னா அதுக்கும் தடை கேட்டு போறீங்களே. உங்க கட்சி எம்எல்ஏனுடைய பேர் அடிபடுற ஒரு விஷயத்துல விசாரிக்க கூடாதுன்னு நீங்க தடை கேட்கறத நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது முதல்வரே? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இருக்கா முதல்வரே? அப்படி இல்லைன்னா இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஓட்டு கேட்டு நீங்க வரும்போது மக்கள் இந்த கேள்விகளை எல்லாம் திரும்பவும் உங்ககிட்ட கேட்பாங்க.